சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா வா, இங்கயா வர்ற? என்கிட்டயும் அம்மா கிட்டயும் அவ்வளவு கோவமா பேசினவ இப்ப எதுக்கு அம்மாவை பாக்குறதுக்கு வீர நட போட்டு போய்கிட்டு இருக்கா? அத்தை, வா ஈஸ்வரி வா. நீ உன் மாமா வீட்டுக்கு போறேன்னு சொன்னோன்னே நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். பின்ன ஒரு நேரம் நடிக்கிற, ஒரு நேரம் கோவமா பேசுற. நீ நிஜமாவே கோவமா பேசுறியா இல்ல நடிக்கிறியான்னு யாருக்கு தெரியும்? அதனாலதான் பயந்து போனேன். இல்லத்த, நான் மட்டும் அந்த நேரத்துல நான் மாமா வீட்டுக்கு போலன்னு சொல்லலன்னா சின்னையாவை சமாளிச்சிருக்கவே முடியாது. அதனாலதான் அதிரடியா அப்படி ஒரு போடு போட்டேன். அதுவும் சரிதான். நீ அந்த மாதிரி அதிரடி போடு போட்டதுனாலதான் அவன் பயந்து போய் நடுங்கி இருக்கான். எங்க திடுதப்புன்னு மாமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா என்ன பண்றது? ஒரு உதறலே இருக்கான். அது நல்லதுதான். பெரியம்மா சொன்னது எவ்வளவு பெரிய சத்தியமான வார்த்தை. ஈஸ்வரி மட்டும் நடிக்கல, என் அம்மாவும் சேர்ந்துதான் இவ கூட நடிச்சிருக்காங்க. ஆமாத்த, சின்னையா இப்போ பயங்கர பயத்துல இருக்காரு. நானும் அபியும் 2 வீலருக்கு பெட்ரோல் போட போயிருந்தோம். அந்த நேரம்னு பார்த்து சின்னையா வந்திருக்காரு. கதவை பூட்டி இருக்கிறத பார்த்து மிரண்டு போயிட்டாரு மனுஷன். போன் பண்ணி யார்கிட்டயும் மாமா வீட்டுக்கு போயிட்டேன்னு புலம்பி அழுதுட்டு இருந்தாரு. அழகு போன் பண்ணது வேற யாருக்கும் இல்ல, எனக்குதான். அப்படியாத்த? ஆமா. ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன வச்சு காமெடி பண்ணி சிரிச்சுக்கிருக்கீங்கள. ஈசு, நீ எப்படி அம்மா கூட சேர்ந்து நடிக்கிறியோ அதே மாதிரி நான் பெரியம்மா கூட சேர்ந்து எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அபிமா வா. சரி, இன்னைக்கு நீ அத்தையோட படுத்துக்கோ, நான் கெஸ்ட் ஹவுஸ்ல படுத்துக்கிறேன். கெஸ்ட் ஹவுஸ்கா? ஏன் அழகு ரூமுக்கு போல? இல்லத்த, நான் அவர் மேல பயங்கரமா கோவத்துல இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அதனால கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன். ஒருவேளை சின்னையா அங்க வந்தாலும் அவர் கூட சும்மா சண்டை போட்டு திருப்பி அனுப்பிடுறேன். அப்பதான் நாளைக்கு நான் நிம்மதியா டியூட்டிக்கு போக முடியும். சரி சரி. ஆமா சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். அபிமா, நான் கிளம்புறேன். குட் நைட். நாளையில இருந்து நீங்க எல்லாரும் ஏன் நடிப்பா பாப்பீங்க? என்ன பெத்த தாயே, நீ பெத்து வளர்த்த பிள்ளைய விட உன் மருமக உனக்கு பெருசா போயிட்டால. இருக்கட்டும் இருக்கட்டும். ஈசு அவங்க மாமா வீட்டுக்கு போறேன்னு சொன்னதை கேட்டதும் நான் பயந்து நடுங்கி போயிட்டேன்னு நீயும் உன் மருமகளும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியே இருங்க. நான் பெரியம்மா சொன்ன ஐடியாவை மங்கை அத்தைக்கிட்டையும் துர்கா சித்திக்கிட்டையும் சொல்லி முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ண வைக்கிறேன். ஓஹோ, டியூட்டிக்கு கிளம்பிட்டீங்களா போலீஸ் அதிகாரி மேடம்? இருங்க இருங்க, உங்களை நான் இப்ப எப்படி வெறுப்பேத்துறேன்னு மட்டும் பாருங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. சிச்சுவேஷன் சாங் பாடுறீங்களா? இன்னைக்கு மட்டும் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லி பாருங்க. நான் நிஜமாவே என் மாமா வீட்டுல போய் இருந்துட்டு உங்களை ஒரு வழி பண்ணிடுறேன். அத்தை, வா ஈஸ்வரி. என்ன வேலை கிளம்பிட்டியா நீ? அப்ப சின்னையா ஊஞ்சல்ல தான் உட்கார்ந்துருக்காரு. மெதுவா பேசுங்க. சரி, இப்ப பாரு நான் என்ன பேசுறேன்னு. ஈஸ்வரி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அழகு இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ பாட்டுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு அப்படியே வேலை கிளம்பிட்ட. அத்தை, எதுக்குதான் இப்போ சும்மா கத்திட்டு இருக்கீங்க? நான் சின்னையா கிட்ட என்ன சொன்னனோ அததான் உங்ககிட்டயும் சொல்றேன். என்னால வேலையெல்லாம் விட முடியாது.
நீங்க என்ன ரொம்ப கட்டாயப்படுத்துனீங்கன்னா நான் அபிய கூட்டிட்டு என் மாமா வீட்டுக்கு போயிடுவேன். ஐயோ பயந்துட்டேன். ஓட்டுங்க ஓட்டுங்க, நல்லா ஓட்டுங்க. உங்க ரீல அந்து போனதே தெரியாம நல்லா ஓட்டுங்க. அத்தை நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். உங்க புள்ள கிட்ட சொல்லிடுங்க. நான் ஏடி சொல்லணும்? நான் என்ன நீ வச்சு வேலைக்காரியா? நீயே சொல்லிட்டு போ. நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க போய் அவர்கிட்ட சொல்லிடுங்க. எங்க ஓட பாக்குற? இரு நான் உன்னை அழகு, டேய் அழகு, சீக்கிரம் வாடா. இவளை பாத்தியா? யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வேலைக்கு போறேங்கறா. உங்க நாடகத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப என் நாடகத்தை பாருங்க. போட்டேன். என்ன நினைச்சிட்டு போ மனசுல. வாடா 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 வாடா. இங்க பாருடா, இவ பாட்டுக்கு யூனிஃபார்ம் போட்டு வேலைக்கு போறேன்னு சொல்றா. என்னன்னு கேளுடா. அம்மா அம்மா, என்னடா? என்ன? ஒரு நிமிஷம். உன் கை விழிக்க போது, விடுமா விடுமா. அழகு என்ன? அம்மா, யாரு வேலைக்கு போனா என்ன, பிள்ளைங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தா எனக்கு என்ன? ஏம்மா, அவங்க என்னமோ பண்ணட்டும், எப்படியோ போகட்டும். நீ தயவு செஞ்சு இதை விட்டுருமா. எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். டேய் அழகு, ஏன்டா அப்படி விரக்தியா பேசுற? அம்மா, ஈசுக்கு ரவுடிங்கனால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஈசையே வேலைக்கு போக வேணான்னு சொன்னேன். ஆனா ஈசு இந்த வீட்டை விட்டு வெளியே போனான்னு வையேம்மா, அவ யாரு? இந்த வீட்டு மருமக. என் அப்பா ரத்னவேல் பாண்டியனுக்கு தான் இது கௌரவ குறைச்சல். உனக்கும் இது அவமானம்மா. அதனால ஈசு இனிமேல வேலைக்கு போறத நான் தடுக்கவே மாட்டேம்மா. ஈசு தாராளமா வேலைக்கு போட்டுமா. திருட்டு பசங்களை பிடிக்கட்டும், சட்டத்துக்கு எதிராக இருக்கிற அயோக்கிய பசங்களெல்லாம் துப்பாக்கி எடுத்து அப்படியே பட்டு 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 பட்டுன்னு சுட்டு தள்ளட்டும்.